எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்திருக்கவங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 10th பாஸ் பண்ணவங்களே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உமன்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வெறுமனே வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி போர்டே நம்பி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். அதனால் கொஞ்சம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் சைடில் கொஞ்சம் படித்தோம் அப்படின்னா நல்லது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப நாள் ஆகுது. அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாமாக தான் இருக்கும். அதாவது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம். ஓகேங்களா. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி வர 24 ஒரு 4 நாள் தான் இருக்குது. அதனால் அப்ளை பண்ணாதவங்க கடைசி நேரம்லாம் டைம் எடுத்துக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளைக்கே அப்ளை பண்ண பாருங்கள். கடைசி நேரத்தில் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்றதுக்கும் ஹவால்டார் அப்படின்ற போஸ்ட்டுக்கும் தான் அந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா எம்டிஎஸ்க்கு இன்னும் வேகன்சி அறிவிக்கல. கண்டிப்பாக நிறையா வேகன்சி வந்து கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. அடுத்து ஹவால்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 1075 வேக்கன்சி வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமான டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன இருக்குன்னா, இதோடைய ஏஜை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எம்டிஎஸ்ங்கிற போஸ்ட்டுக்கு 18 வயசுலேருந்து 25 வயசு வரையும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஹவால்டார் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 27 வயசு வரையும் இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அதாவது நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எம்டிஎஸ் போஸ்ட்டில் 25 வயசு வரையும் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ப்ளஸ் 5 கூட்டிக்கோங்க, 30 வயசு வரையும் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 3 வயசு, அதாவது எம்டிஎஸ்க்கு ஒரு 28 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே இந்த ஹவால்டார் போஸ்ட்டுக்கு 27 வயசு வரையும் கொடுத்துருக்காங்களா, அதோட இதை எஸ்சி எஸ்சியாக இருந்தீங்கன்னா 5 வருஷமும், ஓபிஎஸ்சியாக இருந்த 3 வருஷமும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேட்டகரி எல்லாத்துக்கும் அதுக்கேற்றாப்புல நீங்கள் ஏஜை கூட்டிக்கிட்டு நீங்கள் உங்களோட ஏஜை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது அப்படின்னா, இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உமன்ஸாக இருந்தீங்க, எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் எதுவுமே பே பண்ண வேண்டி கிடையாது. அதனில ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க, அதாவது எம்பிசி பிசிலாம் வந்து ஓபிசிங்கிற கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. அவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரூ. 100 மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பெருசாக எதுவும் இருக்காது. ஓகேங்களா. அடுத்து எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அதாவது மை எஸ்எஸ்சி அப்படின்னு ஒரு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குதுங்க. அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஈஸி தான், யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். நம்ம மொபைல்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். வேறு எங்கேயுமே நெட் சென்டர் எங்கேயுமே போகணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. மொபைல்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷங்க பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹100 அப்படின்றத கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய சவுத்தில் கொஞ்சம் இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் எக்ஸாமுக்கு இந்த ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து சைடில் அவங்க எக்ஸாம் சென்டராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 2-3 இடத்த கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய ப்ரிஃபரன்ஸுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்த வேணும், அடுத்து இந்த இடம், அடுத்து இந்த இடம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு இந்த சென்டரில் மட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். வேறு எங்கேயுமே சவுத் சைடில் இருக்காது. அடுத்து இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செஷன் 1 செஷன் 2 அப்படின்னு நடக்கும். செஷன் 1 பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு எலிஜிபிள் எக்ஸாம் தான். இதில் 20 40 கொஷின், அதாவது ஒரு கொஷினுக்கு 3 அப்படின்னு மொத்தமாக 120 கொஷின் வந்து இருக்குங்க. ஓகேங்களா. நீங்கள் ஒரு கொஷின் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க்கும், தப்பாக பண்ணிங்கன்னா -1 மார்க்கும் இருக்கும். அது வந்து இந்த செஷன் 1ல் கிடையாது. செஷன் 1ல் ஜஸ்ட் எலிஜிபிள் பேப்பருங்கிறதுனால மைனஸ் மார்க்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 40 கொஷின் இருக்கும். 40ல் ஒரு 10க்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கனாலே எலிஜிபிள் ஆகிடலாம். அதனால் செஷன் 1 நம்ம வந்து பெருசாக வந்து படிக்க வேண்டாம், அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். செஷன் 2 படித்தாலே நம்மளுக்கு போதும். மொத்தமாக 50 கொஷின், அதாவது ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 25 கொஷினும், இங்கிலீஷில் வந்து ஒரு 25 கொஷின், ஒரு கொஷினுக்கு 3 அப்படின்னு மொத்தமாக 150 மார்க்குக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து இருக்கும். இதை நீங்கள் மேக்ஸிமம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே இந்த எக்ஸாமுக்கு வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஓகே. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இது போல் எக்ஸாம் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா.